வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவத்துறையில் நீட் இல்லாமல் என்னென்னலாம் படிக்கலாம், அதற்கான வேலைவாய்ப்பு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே கருத்து என்ன, எப்படி மருத்துவ உலகில் எப்படி கருத்து இருக்குது அப்படின்னா, நீட் படித்தா மட்டும்தான் மருத்துவர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. நீட் படிக்கலைன்னாலும் மெடிக்கல் சார்ந்த, அதாவது மருத்துவத்துறை சார்ந்த நிறைய வேலைவாய்ப்புகளும் படிப்புகளும் கொட்டி கிடக்கு. ஓகேவா? நீட் இல்லாமல் மருத்துவத்துறையில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளும் படிப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதாவது நீங்கள் அதிகாரப்பூர்வமாக மருத்துவர் ஆகணும் அப்படின்னா நீட் எழுதி MBBS பாஸ் பண்ணால் தான் ஆக முடியும். ஆனால் நீட் இல்லாமலே மருத்துவத்துறையில் ஏகப்பட்ட படிப்புகள் இருக்குது. சரியா? அந்த ஏகப்பட்ட படிப்புகள் என்னென்ன, அவற்றை எப்படி படிக்கிறது, அதுக்கான அப்ளிகேஷன் எப்படி போடுறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எல்லாரும் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங். இந்த பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் 4 வருஷம் படிக்கணும். எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th பயோ குரூப் வந்து எடுத்துருக்கணும். காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 1700+ காலேஜ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஜாப் என்னென்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்னா, ஸ்டாஃப் நர்ஸாக நீங்கள் ஆகலாம், பப்ளிக் ஹெல்த் நர்ஸாக நீங்கள் ஆகலாம். அப்ராட் சான்ஸ் வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு மினிமம் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 6 lakhsலேருந்து 12 lakh வரைக்கும் per annum இவங்களுக்கு சேலரி கிடைக்கும். ரெண்டாவது, இந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்காக நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்தியன் நர்சிங் கவுன்சில் .org அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த நர்சிங்கை படிக்கலாம். ரெண்டாவது, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பிபிடி. இந்த பிபிடி படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 years ஆகும். காலேஜஸ் இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட காலேஜ் இருக்குது. ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தனியாக வந்து ஓனாக கிளினிக் ஸ்டார்ட் செய்யலாம். இதில் என்னென்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எம்பிடி படிக்கலாம், இல்லைனா பிஹெச்டி படிக்கலாம். ரெண்டாவது, ஃபிசியோதெரப்பி எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களும் நீட் இல்லாத டாக்டர் தான். அவங்களும் டாக்டர் DR அப்படின்னு போடுறாங்க இல்லையா மருத்துவர்கள், அந்த மாதிரி டாக்டர் அப்படிங்கிறத பிபிடி படித்தவங்களும் போட்டுக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா பி ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மா. இது பார்த்தீங்கன்னா டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 வருஷம். ஃபார்ம் டி வந்து படித்தீங்க அப்படின்னா 6 வருஷம். இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். 12th நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும், இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்கணும். ஜாப் பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் ஜாப்ஸு, ட்ரக் இன்ஸ்பெக்டரு, கிளினிக்கல் ரிசர்ச், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பி ஃபார்ம் அல்லது ஃபார்ம் டி படிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை விட லண்டனில், USAவில் இதுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. பி ஃபார்ம் படித்தவங்களுக்கு குறைந்தபட்ச மாத சம்பளம் 35,000 ரூபாயிலேருந்து ஒரு 80,000 ரூபா, 1 லட்ச ரூபா வரைக்கும் வெளியில் தர்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அப்படின்ட்டு ஒரு படிப்பு இருக்குது. இது டூரேஷன் 3 years தான். ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேபில் நீங்கள் வேலை பார்க்கலாம், ஃபுட் அண்ட் சேஃப்டியில் வேலை பார்க்கலாம், டைரி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கலாம். இது ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா ரிசர்ச்சு, ஹையர் ஸ்டடீஸும் இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிக்கு ரொம்ப இருக்குது. அடுத்த பிஎஸ்சி நியூட்ரிஷன். இந்த பிஎஸ்சி நியூட்ரிஷன் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, பிஎஸ்சி நியூட்ரிஷனால் இப்போ வந்து அதிக மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு சக்கரை வியாதி வர்றதுக்காக இருக்கட்டும், கேன்சர் வர்றதாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உடல் பருமனாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனிஸ்ட் தான் தேவைப்படுறாங்க. இதெல்லாம் சரி செய்வதற்கு சரியான விகிதத்தில் உணவுகளை உட்கொள்ள ஆலோசனை வழங்குவதற்காகவே இந்த படிப்பு வந்து நியூட்ரிஷன் படிப்பு வந்து தேவைப்படுது. அது பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்டு டயட்டிஸ்ட் இருக்காங்களே, டயட்டிஸ்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா நடிகர்கள்லாம் இருக்காங்களே, நடிகர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் பர்சனல் கைடாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் படிக்கணும். ஜாப் பார்த்திங்கன்னா கிளினிக்கல், டயட்டிஷியன், ஃபிட்னஸ் கன்சல்டன்ட், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இதெல்லாம் வேலை வாய்ப்பாக இருக்குது. இவங்களுக்கு எம்எஸ்சி டயட்டிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பாக இருக்குது. அடுத்தது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இது என்னடா அக்ரிகல்ச்சரை கொண்டு வந்து நம்ம டாக்டரேட்டோட, அதாவது நீட் இல்லாமல் படிக்கிறதுக்காக தானே சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். அக்ரிகல்ச்சர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிப்பாக இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சரும் உங்களுக்கு வந்து இதில் தான் MBBS இல்லாமல் நீட் இல்லாமல் மருத்துவத்துறையில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பிஎஸ்சி சுவாலஜி.
இல்லைனா பிஎஸ்சி பாட்னி. இதோட படிப்போட வருஷம் என்னென்னா 3 வருஷம் நீங்கள் படிக்கணும். ஜாப் டைட்டில் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப்க்கு என்வரான்மெண்டல் கான்சல்டன்சி டீச்சிங் ரிசர்ச். ஓகேவா? இதுலேயும் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஹெச்டி இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான சூழல் வந்து நம்ம நாட்டில் நிலவிட்டு இருக்குது. என்னன்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா 2 இன்ஜினியர் இருப்பான் அப்படின்னு ஒரு சூழலை வந்து இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள்ட்ட உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதே மாதிரியே என்னென்னா மருத்துவத்துறையிலையும் நமக்கு வந்து போட்டிகளை வந்து உருவாக்கி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மாணவர்கள் 12வது முடிச்சுட்டு நீட் கோச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மருத்துவர் ஆகிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் சரியான ஒரு மருத்துவர்கள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் எம்பிபிஎஸ் படித்தா மட்டும் பத்தாது. மேலே ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் கட்டாயம் பண்ணி ஆகணும். அந்த ஹையர் ஸ்டடீஸ் வந்து இந்தியாவிலேயோ இல்லை வெளிநாடுகள்லையோ நீங்கள் படித்தா மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்பும் மற்றும் பாதுகாப்பும் வந்து இருக்கும். ஓகேவா? அதனால் வித்தவுட் நீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி படித்த 12th பயாலஜி எடுத்து படித்த மாணவர்களுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்துட்டு மாணவர்கள் பயன்படுத்திக்கணும்படி எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் சிற்பி கேரியர் கீஸ். நன்றி, வணக்கம்.